பாரதி அம்மா பேசுகிற தாய்ந்தியா நாடு. அரசியல்வாதி கணக்கு கூடுதலாக நீதிமன்றம் இயங்கின உடனே அரசியல்வாதி கீழே பஞ்சாயத்து போர்ட்டில் இருந்து எத்தனை வருஷம் ஆண்டு காலம் ஓட்டு முத்திரை வாங்கினியோ, பஞ்சாயத்து போர்ட்டில் எவன் ஆணும் பெண்ணும் சேர பிடிச்சி ஆட்டி உட்கார்ந்து பூரா கணக்கை நீதிமன்றத்தில் ஒப்படைக்கலை அப்படின்னா கணக்கு பத்திரப்பதிவுலேருந்து தோண்டி எடுப்பாங்க. மண் எங்கெங்கே அள்ளியிருக்கேன்னு அதையும் தோண்டி எடுப்பாங்க. கலெக்டர், தாசில்தார், விஓ எல்லாருமே கையெழுத்து போட்டுப்பேன். கிராம அதிகாரியிலேருந்து எது சம்மந்தப்பட்டதோ அத்தனையும் சீலை குத்தி கவர்மெண்ட் வேலை பார்க்குற ஆணும் பெண்ணும் முட்டா பேய் ஊழிய முட்டா பேய்னா இதுமா பேய் மாதிரி காகித பேப்பர், செத்த பேய் பேப்பர் அலையுதில் ஆணும் பெண்ணும் கணக்கை நீதிமன்றத்தில் புக்கு கம்ப்யூட்டர் கணக்கு எல்லாம் கொண்டு போய் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கணும். அது கணக்கு நீதிமன்றம் கூடுதலாக ஐயா போடுவார். ஒவ்வொரு தொகுதிக்கு ஒவ்வொரு மாவட்டமாக எலெக்ஷன் முத்திரை வாங்குறதில் இவர் கணக்கு அங்கங்கே நெடுவாக போடுவார். நீதிமன்றம் எல்லா நீதிபதி ஜட்ஜி ஆண் பெண்ணும் படிச்சிருக்கிற கணக்கை உடனே எடுத்து கணக்கு நீதிமன்றத்தில் உட்கார வச்சுருவார். அதான் 10 சட்டம். இப்போ உள்ள சட்டங்கள் 10 சட்டம்னா குயிக்கா பார்க்கலாம், குயிக்கா முடிக்கலாம், குயிக்கா அடி தருமடி ஆணுக்கும் பெண்ணுக்கும் கொடுக்கலாம். அதான் கணக்கு. 3க்கு 3 நீதிபதி ஜட்ஜி நியமிப்பார். 5க்கு 5 நீதிபதி ஜட்ஜி நியமிப்பார். அதான் ஆணும் பெண்ணும் தான் உட்கார வைப்பார். பெண்ணுக்கு பெண், ஆணுக்கு ஆண் எல்லா கணக்கு தோண்டி எடுக்கையில் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு எல்லா முத்திரையும் கம்ப்யூட்டர் பெட்டியில் கணக்கு இருக்குது. கை ரெக்கையை வச்சு அடித்து வச்சிருக்கையில் அந்த கணக்கை உள்ளே கொண்டு போய் ஏற்றிடுவார். ஏற்றின உடனே வரிசைக்கா வெள்ளை வாரி கணக்கு எடுப்பார். பத்திரம் வெளியில் வென்று எழுதினால எல்லாம் மாவட்ட வாரி, மாநில வாரி, எம்எல்ஏ பூரா நடத்துவான். சேரை பிடிச்சி ஆட்டி உட்காந்து நடத்துகிற கணக்கு கவுண்டர் கணக்கை உள்ளே கொண்டு போயிடுவார். பதிவாளர் வெளியில் வென்று இதெல்லாம் கொண்டு போயிடுவாங்க. கொண்டு போனால் எது வரைக்கும் பத்திரம் போட்டிருக்கான், எது வரைக்கும் தொழில் பார்க்கான், என்ன செய்தான், இந்த காகித பேப்பர் எவ்வளவு செத்த பேப்பரை ஒரு பேப்பர் அடித்து கொடுக்கறது கணக்கு தப்பான கணக்கு. இது பேப்பராக அடித்து நீ நாசம் பண்ணுத. அப்போ இது ஒரு கவர்மெண்ட்டானா? நீ ஏழை அரசியல் முட்டா பேல, இது ஒரு கவர்மெண்ட்டு. நீதிமன்றத்தில் மறைக்க முடியாத அளவுக்கு அதை அமுக்கி வச்சிட்டான் அரசியல்வாதி. பிடிச்சி இறுக்கிடுவார். இருக்குன்னு எல்லா மாட்டும் கைலாசத்தில் மாட்டினது பூரா மாட்டி உள்ள ஏற்றுவார். புரியுதா? புரிஞ்சுக்கோ. முக்கால் சத்தியம்.